जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणम। जय श्री राधा गोपाल जी करणम। जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद करणम। जय श्री रूप रघुनाथ करणम। जय श्री प्रभुपादी महाराज करणम। என் குருநாத கருணம். தொடர்ந்து நம்ம சைத்தன்ய சரிதாம கிளாஸ் கவனிப்போம். கிளாஸுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பகுதிக்கும் மடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் மீண்டும் நம்ம சைத்தன்ய சரிதாம கிளாஸ் கவனிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய சரிதாமிருதா ஆதிலீலா அத்தியாயம் 2 ஸ்ரீ சைத்தன்ய முழு முதற் கடவுள். ஓகேவா? இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து 6வது ஸ்லோகம் பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு. ஓகேவா? போன வாரம் வந்து நம்ம வந்து 5 வரைக்கும் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம 6வது ஸ்லோகம். ஓகேவா? நீங்க வந்து சைத்தன்ய சரிதாமிருதா புக் இருந்தா நீ புக்கு வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து வேதா பேஸ் வந்துக்கலாம். வள்ளிமதி இருக்காங்களா? வள்ளிமதி தான் அவங்க வந்து இதில் போடுவாங்க. ஒன்று வரல போலணும். ஓகே, யாராச்சும் உங்களால முடிஞ்சுன்னா நீங்க வந்து இந்த வேதா பேசுற ஸ்லோகத்தை எடுத்து நீங்க இதுல போட்டு விட்டீங்கன்னா, இதுல மெசேஜ் போட்டு விட்டீங்கன்னா தெரியாதவங்க அதுல படிச்சு பார்ப்பாங்க. ஓகே, சைத்தன்ய சரிதாமிருதா ஆதிலீலா அத்தியாயம் 2 ஸ்லோகம் 6 டெக்ஸ்ட் 6. ஓகேவா? இங்கிலீஷ்ல யாராச்சும் ஒரு ஆளு ஸ்டாண்ட் பைல வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு ஸ்னேகா மாதிரி அவங்க கொஞ்சம் எமர்ஜென்சிலாம் வர முடியாது. வேற யாராச்சும் ஒரு ஆள் வந்து படிக்கிறதுக்கு ஸ்டாண்ட் பைல வச்சுக்கோங்க. பிரம்ம பகவான் அனுவாத தீனா அங்க பிரபல அம்ச ஸ்வரூபதீன விதேய சிக்ஷ்ணா. மொழிபெயர்ப்பு தமிழ்ல, அருவ பிரம்மன், பரமாத்மா, பகவான் ஆகியவை மூன்றும் எழுவாய்களாகும். பிரகாசமான ஒளி, அம்ச தோற்றம், உண்மையான ரூபம் ஆகிய மூன்றும் அவற்றின் பயனிலைகளாகும். இங்கிலீஷ் வேற எப்படிங்க வச்சிருக்கீங்களா? பிரியா மாதாஜி, யூ காட் இங்கிலீஷா மாதாஜி? புக் வச்சிருக்கீங்களா? மல்லிகா சொல்லுங்க. யாரும் நான் படிக்கிறேன் பிரபு. படிங்க மாதாஜி. Impersonal Brahman, the localized Paramatma, and the personality of Godhead are three subjects, and the glowing influence, the partial manifestation, and the original form, and their three respective predicates. Thank you, மாதாஜி. ஸ்லோகம் 7 ஏழாவது ஸ்லோகம் பார்க்க போறோம். அனுவாதா ஆகே பாசே விதயே ஸ்தாபனா அர்த்தா கஹிஷுனா சாஸ்திரா விவரானா. மொழிபெயர்ப்பு தமிழ்ல, பயனிலையானது எப்பொழுதும் அதன் எழுவாயே தொடர்ந்தே வரும். நான் தற்போது இந்த ஸ்லோகத்தின் பொருளை சாஸ்திரங்களின் அடிப்படையில் விவரிக்கின்றேன். படிங்க மாதாஜி. A predicate always follow its subject. Now I shall explain the meaning of the verse according to the Nebulat scripture. Okay. ஸ்லோகம் 8. ஸ்வயம் பகவான் கிருஷ்ணா விஷ்ணு பார தத்வா பூர்ண ஞான பூர்ணானந்த பரமஹதத்வா. மொழிபெயர்ப்பு, ஸ்வயம் பகவான் முழு முதற் கடவுள் எனப்படும் கிருஷ்ணரே எங்கும் வீட்டிற்கும் விஷ்ணுவின் பர தத்துவமாவார். அவர் பூர்ண ஞானமும் பூர்ண ஆனந்தமும் உடையவர். அவரே தெய்வீகத்தின் பரம நிலையாவார். Krishna, the original form of the personality of Godhead, is the summum bonum of all the preceding Vishnu. He is the all perfect knowledge and all perfect bliss. He is the supreme transcendence. Yes, thank you. ஸ்லோகம் 9. இன்னைக்கு நம்ம 9வது ஸ்லோகம் தான் பார்க்க போறோம். ஏன்னா 9ல வந்து பொப்பட் இருக்கு. பொப்பட் இல்லாம பொருள் இல்லாம இருக்கிற வரைக்கும் நம்ம படிச்சுட்டே போனோம். பொருள் எங்க இருக்கோ அதுக்கு நம்ம வந்து விளக்கங்களை இது பண்ணலாம். ஸ்லோகம் 9.
நந்த சுத பலி ஜாரே பாகவதே காஹி ஸ்ரீ கிருஷ்ண அவதீர்ண சைத்தன்ய கோஷாதி. மொழிபெயர்ப்பு தமிழ்ல. ஸ்ரீமத் பாகவதம் யாரை நந்த மகாராஜனின் மகனாக விவரிக்கின்றதோ அவர் இப்பூமியில் சைத்தன்ய மகாபிரபுவாக அவதரித்துள்ளார். He whom Srimad Bhagavatam describes as the son of Nanda Maharaja has descended to earth as Lord Chaitanya. Okay, thank you, Madi. ஏஷு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீலா புருவாய் மர புலூர்க்கு ஜெய். இலக்கியத்தை முறையாக தொகுப்பதற்கான அணி இலக்கண விதிகளின்படி எழுவாயானது பயனிலைக்கு முன்பாக குறிப்பிடப்பட வேண்டும். பிரம்மன், பரமாத்மா, பகவான் ஆகியவற்றை வேத இலக்கியங்கள் அடிக்கடி குறிப்பிடுகின்றன என்பதால் அவை மூன்றும் தெய்வீக ஞானத்தின் எழுவாய்களாக பரவலாக அறியப்படுகின்றன. ஆனா அருவ பிரம்மனாக எது அணுகப்படுகின்றதோ அது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் தெய்வீக திருமேனிலிருந்து வரும் ஒளியே என்பது பரவலாக அறியப்படுவதில்லை. மேலும் பரமாத்மா என்பவர் சாக்ஷாத் பகவானேயான சைத்தன்ய மகாபிரபுவின் ஓர் அம்சமே என்பதும் பரவலாக அறியப்படாத ஒன்று. எனவே சைத்தன்ய மகாபிரபுவின் திருமேனிலிருந்து வரும் ஒளியே பிரம்மன், அவரது ஒரு அம்சமே பரமாத்மா மற்றும் புருஷோத்தமான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணனிலிருந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வேறுபட்டவர் அல்ல என்னும் கூற்றுகள் அங்கீகாரம் பெற்ற வேத இலக்கியங்களின் சாட்சிகளை கொண்டு சோதிக்கப்பட வேண்டியது அவசியமாகும். வேதங்களின் சாரம் விஷ்ணு தத்துவமே, அதாவது எங்கும் பரவி உள்ள முழுமுதற் கடவுள் விஷ்ணுவே பூர்ண உண்மை என்பதை முதலில் நிலைநிறுத்த ஆசிரியர் விரும்புகிறார். விஷ்ணு தத்துவத்தில் பல்வேறு பிரிவுகள் உள்ளன. அவற்றில் பகவான் கிருஷ்ணரே மிக மிக உயர்ந்தவரும் இறுதி விஷ்ணு தத்துவமும் ஆவார். இது பகவத்கீதையிலும் வேத இலக்கியங்கள் முழுவதிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவத்தில் அந்த புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் நந்தசுதர், மன்னர் நந்தரின் மகன் என்று விவரிக்கப்படுகிறார். அதே நந்தசுதர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுவாக மீண்டும் தோன்றியுள்ளார் என்று கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி கூறுகிறார். அவர் இக்கூற்றினை பகவான் கிருஷ்ணருக்கும் பகவான் சைத்தனுக்கும் மகாபிரபுவிற்கும் இதில் எந்த வேற்றுமையும் இல்லை என்று வேத இலக்கியங்கள் கூறும் முடிவில் அடிப்படையில் உறுதிப்படுத்துகிறார். இதற்கான நிரூபணங்களை ஆசிரியர் பின்பு வழங்குவார். இவ்வாறாக பிரம்மா, பரமாத்மா, பகவான் ஆகிய எல்லா தத்துவங்களும் ஸ்ரீ கிருஷ்ணரே மூலம் என்பது ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுக்கும் இடையில் எந்த வேறுபாடும் இல்லை என்பதும் நிரூபிக்கப்பட்டு விட்டால் எல்லா தத்துவங்களுக்கும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவே மூலமாக உள்ளார் என்பதை புரிந்து கொள்வதில் எவ்வித சிரமமும் இருக்காது. அந்த பரம்பொருள் வெவ்வேறு உணர்வுகளை கொண்ட மாணவர்களுக்கு எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறாரோ அதற்கேற்ப பிரம்மன், பரமாத்மா, பகவான் என்று அழைக்கப்படுகிறார். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணாவோ பணிவான வணக்கங்கள். சந்தர்ப்பணம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, அதாவது தொடர்ந்து சைத்தன்ய சரிதாமிர்தம் நம்ம படிச்சுட்டு வரோம். இதுல கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த அத்தியாயத்தோட தலைப்பே பாத்தீங்கன்னா ஸ்ரீ சைத்தன்ய முழுமுதற் கடவுள். இங்க இப்ப சாஸ்திரங்களை பகவத்கீதை பாகவதத்துல பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்னு சொல்லி நிறைய இடத்துல எவிடன்ஸ் எல்லாம் காட்டியிருப்பாங்க, நிறைய சொல்லியிருப்பாங்க. இப்ப சைத்தன்ய சரிதாமிர்தம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் கடைசி புஸ்தகம் பாருங்க. அப்ப இந்த புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா இந்த முதல் இந்த ஆதி லீலையில செகண்ட் சாப்டர்லயே என்ன பண்றாங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு தான் சாக்ஷாத் கிருஷ்ணன் சொல்லி ஸ்ட்ராங்கா என்ன பண்றாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக சில கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமி இங்க மகாபிரபுக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் எந்த வகையான வேறுபாடும் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு.
இப்ப ஆறாவதுல பாத்தீங்கன்னா பிரம்மன், பரமாத்மா, பகவான் ஆகிய மூன்றும் எழுவாய்களாகும். பிரகாசமான ஒளி, அம்சம், தோற்றம், உண்மையான ரூபம் ஆகியவை மூன்றும் அவற்றின் பயனிலைகள் ஆகும். அதாவது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏழாவது பாத்தீங்கன்னா எழுவாய் தொடர்ந்து வரும். நான் தற்போது ஸ்லோகத்தை ஓகே. எட்டாவது வந்து பாத்தீங்கன்னா சுயம் பகவான் எனப்படும் கிருஷ்ணரே எங்கும் வீட்டிற்கும் விஷ்ணுவின் பரதத்துவம் ஆவார். அவர் பூர்ண ஞானமும் பூர்ண ஆனந்தமும் உடையவர். அவரே தெய்வீகத்தின் பரநிலை ஆவார். ஓகே, அதாவது இங்க என்ன அர்த்தம்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட இருந்துதான் எல்லா வகையான சாரம்சம், எல்லா வகையான விஷயங்களும் வந்து வெளிவருது. அது முக்கியமான வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு தத்துவம். ஓகேவா, விஷ்ணு தத்துவங்கள், விஷ்ணு பகவானுடைய தத்துவங்கள். விஷ்ணு தத்துவம்னா வந்து என்னதுன்னா பகவான் வந்து கிருஷ்ணர் நேரடியாக இந்த பூமியை வந்து படைக்கப்படல. அவரு வந்து அவரோட சக்திகள் மூலியமாக தான் இங்க படைக்கப்படுது. அந்த சக்திகளை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா விஷ்ணு தத்துவம். ஓகே, இப்ப யாரும் சொல்ல முடியுமா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நேரடியாக இந்த பூமியை வந்து படைக்கல. ஓகேவா, ஆனா அவர் எப்படி படிச்சாரு அதோடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல முடியுமா? யார் மூலியமாக யார் வந்தா யார் படிச்சாங்க சொல்ல முடியுமா யாராச்சும்? நம்ம பல வாட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நம்ம ஹரிகிருஷ்ணா பிரபு. ஹரிகிருஷ்ண மரிஜி சொல்லுங்க. முயற்சி பண்றேன் பிரபு. முயற்சி பண்ணுங்க மரிஜி. மகாவிஷ்ணு, அதாவது கார்ணக சாயி விஷ்ணு, காரண கடலில் சயனிச்சார் அவரு. இரண்டாவதாக கற்போதக சாயி விஷ்ணு, அவர் வந்து பிரபஞ்சத்திற்குள் நுழைக்கிறார் அவரு. அடுத்து ஷீரோதக சாயி விஷ்ணு, அவர் வந்து மூலப்பொருட்களோட பண்றாரு. ஹரிகிருஷ்ணா. அதாவது ஷீரோஷாயி, அதாவது 3 விஷ்ணு வராங்க. முதல் வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ண ஏச்ச சாம்ச கலாபூஷ கிருஷ்ணஸ்து பகவான் சுயம். இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணரே முழு முதற் கடவுள். இதுல எந்த வகையான சந்தேகமும் இருக்கக்கூடாது. ஏன்னா பகவத்கீதை தெளிவுபடுத்துறாங்க கிருஷ்ணரே த சுப்ரீம் பர்சன். ஓகேவா, நிறைய பேருக்கு ஒன்னும் வந்து பல வகையான சந்தேகங்கள் ஒண்ணு இருக்கு. கிருஷ்ணர் எப்படி கடவுளாக முடியும்? கிருஷ்ணரை வந்து அவதாரத்துல தானே வராரு அப்படின்னு கிருஷ்ணரை கடவுள்னு சொன்னா, அப்ப அவதாரத்துல வரக்கூடிய பரசுராமரும் கடவுள் தானே, அவதாரத்துல வரக்கூடிய ராமரும் கடவுள் தானே, அவதாரத்துல வரக்கூடிய மச்ச அவதாரம் கடவுள் தானே, பன்றி அவதாரம் வந்து வராகரும் கடவுள் தானே, எல்லாமே கடவுள் தான். ஆனா முழு முதல் கடவுள் சுப்ரீம் பர்சன் வந்து யாருன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டும்தான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யுக அவதாரம் பண்றதுக்காக மட்டும்தான் இந்த யுகத்துல இந்த ஒரு யுகத்துல வராரே தவிர அடுத்த யுகங்கள்ல வந்து அவரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வர மாட்டார். ஓகேவா, அதனால சொல்றாரு என்னது பகவத்கீதையில வந்து 4வது சொல்றாரு என்னது தர்மஸ்த சாஸ்தா சொல்லி இல்ல பரித்ரணாயம் சாதுனா விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாப்தனாதாய சம்பவாமி யுகே யுகே. எப்பெல்லாம் தர்மம் வந்து சீர்குலையுதோ அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு வாட்டி வந்து இந்த பூமியில வந்து வரும்போது அவரது தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணும் போது, தர்மத்தை சொல்லி கொடுக்கும் போது அந்த தர்மம் வந்து பாத்தீங்கன்னா பல வகையான வருடங்களுக்கு அப்படியே வந்து தாங்கி நிற்கும். ஆச்சாரிகள் கொண்டு போவாங்க. ஓகேவா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பல பாட்டு சொல்லியிருக்கேன். அதாவது கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவோடைய பகல்ல ஒரு வாட்டி தான் அவதரிப்பார்னு. ஓகேவா, பிரம்மாவோடைய பகல் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட கால கணக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டானது. ஆனா நம்ம கேட்க நம்மளுக்கு அது பழகிடும். இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இப்ப எந்த யுகத்துல இருக்கிறோம்? கலி யுகத்துல இருக்கிறோம். நம்மளுக்கு முன்ன இருந்த யுகம் வந்து என்ன யுகம்? ருக்குமதை சொல்லுங்க. நம்மளுக்கு முன்ன இருந்த யுகம் என்ன யுகம்? ருக்குமதாஜி. இந்த யுகம் என்ன யுகம்? கலியுகம். இதுக்கு முன்னாடி துவாபரம். அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி என்னது? 2வது யுகம் என்னது? திரேதா யுகம். ஓகேவா, ஏன்னா அதுக்கு முன்னாடி முதல் யுகம் பேரு ருக்குமதி சொல்லுங்க. முதல் யுகம் பேர் என்னது? யார் தெரியும்? சத்தியயுகம். சத்தியயுகம் சொல்லலாம், இல்லைன்னா கிருத யுகம் சொல்லலாம். இந்த மாதிரி பல பேர்கள் இருக்கு. இப்போ சத்தியயுகம், துவாபர யுகம், திரேதா சத்யா, திரேதா, துவாபர அண்ட் கலியுகம். இந்த 4 யுகங்கள் மாறி மாறி வரும்.
இங்க வந்து 5 யுகம், 5.5 யுகம், 6 யுகம் இந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகேவா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் எப்படி கடவுள், எப்படிங்க அவர் அவதாரத்துல வராரு, ஆனா எப்படி அவர் கடவுளா நீங்க எடுத்துக்கிறீங்க? இப்ப பாருங்க, அவதாரத்துல மச்சம், கூர்மம், வராகம், நரசிங்க, வாமனர், பரசுராமர், ராமர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பலராமர், கிருஷ்ணர் பலராமர் வராரு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புத்தர் வராரு, கல்கி அவதாரம் வராரு. அப்ப நீங்க கிருஷ்ணன் மட்டும் கடவுளா எடுத்துக்கிறீங்கன்னா பரசுராமன் பிடிக்கும், நான் பரசுராமர் கடவுளா எடுத்துக்கலாம் தானே. எனக்கு வாமனரை பிடிக்கும், வாமனர் கடவுளா எடுத்துக்கலாம் தானே. அப்படி கிடையாது. இங்க வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பிரம்மாவுடைய ஒரு பகல்ல ஒரே ஒரு வாட்டி தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அவதரிக்கின்றார். ஓகேவா? பிறகு அடுத்த அதோட ஒரு அடுத்த பகல்ல தான் வந்து பிரம்மாவுடைய பகலுக்கு தான் கிருஷ்ணன் வருவாரு. அப்ப நம்ம கேட்கறதுக்கு எப்படி இருக்கும், பிரம்மாவுடைய ஒவ்வொரு பகலும் கிருஷ்ணன் வராருன்னு. ஆனா பிரம்மாவுடைய ஒரு பகலுக்குள்ள எத்தனை வகையான யுகங்கள் வந்து கடந்து போயிட்டு இருக்கு, எத்தனை வகையான மனுக்கள் வந்து அவங்களோட காலங்கள் கடந்து போகுது, அந்த மாதிரி கல்குலேஷன் இருக்கு. இந்த கல்குலேஷன் வந்து இந்த கணக்குகளை வந்து நம்ம கேட்கறது கொஞ்சம் கடினமா இருந்தாலும் அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். நம்ம கண்டிப்பா அதை முயற்சி பண்ணணும். அதனாலதான் இப்ப நான் கேட்டேன், சத்யா, திரேதா, துவாபர, கலி, இந்த 4 யுகம் ஆயிடுச்சா? இந்த 4 யுகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பேக்கேஜ் வச்சுக்கோங்க, இல்ல ஒரு பொட்டலம் கட்டின மாதிரி. இந்த 4 யுகமும் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு குரூப் மாதிரி வச்சுக்கோங்க. அப்ப 4த்து ஒன்னா சேர்த்தா ஒரு குரூப்பா வச்சுக்க, அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து சதுர யுகம் சொல்லுவாங்க. சதுர்னா 4, இப்ப 4 ஒன்னா சேர்த்தா ஒரு சதுர யுகம். ஓகேவா? அப்போ ஒரு சதுர யுகத்தை ஓபன் பண்ண என்ன இருக்கும், சத்யா, திரேதா, துவாபர, கலி. புரியுதா? சத்யா, திரேதா, துவாபர, கலி இது ஒன்னா சேர்த்தா ஒரு சதுர யுகம். சதுர்னா ஒரு பேக்கேஜ்க்கு 4 இருக்கு. இந்த மாதிரி பிரம்மாவுடைய ஒவ்வொரு பகல்ல 14 மனுக்கள் வந்து தோன்றாங்க. 14 மனு, 14 மனு. மனுனா வந்து யாரு? மனுனா வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவுடைய பசங்க தான் மனு. அவங்க வந்து மனிதர் குலத்துக்கு, இந்த ஹியூமன் சொசைட்டிக்கு அவங்க தான் வந்து ஃபாதர். ஓகேவா? அப்ப அந்த மனுக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வயம்புவ மனு, வைவஸ்வத மனு, அப்புறம் வந்து ருத்ர சாவரணி, இந்திர சாவரணி, மேரு சாவரணி, இந்த மாதிரி நிறைய மனுக்கள் வந்துட்டே இருப்பாங்க. 14 மனு, 14 மனு வருவாங்க. இந்த 14 மனுவோட டைம் எப்ப முடியுதோ அப்பதான் ஒரு பகல் முடியுது பிரம்மாவுக்கு. புரியுதா? அப்ப அந்த பகல் இருக்குல்ல, அந்த டே இருக்குல்ல, அந்த பகல் எவ்வளவு நேரம் இருந்துச்சோ அதே அளவுக்கு இரவும் இருக்கும், நைட்டும் இருக்கும். பிறகு அடுத்த டே வரும்போது, அடுத்த மறுநாள் வரும்போது பிரம்மாவுக்கு திருப்பி அந்த மனுக்கள் முதலில் ஆரம்பிப்பாங்க. இதுதான் முதல் சர்க், இதுதான் அதோட சர்க்கிள். இது யாருக்கு புரியல? இது வரைக்கும் யாருக்கு புரியல சொல்லுங்க, நம்ம திருப்பி பேசலாம். இதை ஆக வளர்க்கிறேன். இது வரைக்கும் யாரு புரியல? புரியல. ஓகே, நல்ல கேள்வி கேட்டுங்க. பிரம்மாவுக்கு ஒரு பகல்ல மட்டும்தான் கிருஷ்ணர் தோன்றுகிறார் அப்படின்னு சாஸ்திரம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அதே போல அடுத்த பகல்ல பிரம்மாவுக்கு பகவான் கிருஷ்ணன் தோன்றுவார். எதுக்காக தோன்றாரு? அதாவது தர்மம் ஸ்தாபனம் பண்றதுக்கு. அப்ப பிரம்மாவுடைய ஒரு பகலுக்குள்ள என்னென்ன நடக்குது? பிரம்மாவுடைய ஒரு பகல்ல 14 மனுக்கள் வந்து மாறுறாங்க. 14 மனுக்கள் அவங்களோட வேலை முடிஞ்சு அடுத்த மனு, இவங்க முடிஞ்சோன்னா அடுத்த மனு, இவங்க முடிஞ்சா அடுத்த மனு. இது புரியுதா மாதாஜி? அப்போ இப்ப ஒரு 14 மனு முடிஞ்சதான் ஒரு பகல் முடியும் பிரம்மாவுக்கு. புரியுதா மாதிரி? அண்டர்ஸ்டாண்டா? விவோ போட்டிருக்கீங்களா? விவோ வந்திருக்கு. அப்ப ஒரு மனு இருக்கிறாங்களா, இப்ப 14 மனு இல்ல, இப்ப ஒரு மனு எடுத்துக்குவோம். ஒரு மனுக்கு அவங்களோட டைம் எவ்வளவு நாள்னா, அந்த ஒரு மனு கீழே 71 சதுர யுகம் வந்து ரன் பண்ணும். 71 சதுரயுகம் ஓடும். இந்த 71 சதுரயுகம் முடிஞ்ச பிறகுதான் அடுத்த மனு மாறுவாங்க. சதுரயுகம் என்ன சொன்னேன்? விவோ மாதாஜி சொல்லுங்க. சதுரயுகம் என்ன? அதுக்குள்ள எத்தனை இருக்கும்? எத்தனை யுகம் இருக்கும்? 4 yugas, Prabhu. சதுரயுகம், சதுர்னா 4. ஓகேவா? சதுரயுகம்னா 4 யுகங்கள் உள்ளுக்குள்ளுக்கும். அது ஒரு பேக்கேஜ். அப்ப 71 71 சதுரயுகா.
அப்ப ஒரு சதுரயுக காலம் கூட சத்யா திரேதா துவாபர கலி முடிஞ்சா அடுத்து ரெண்டாவது சத்யா தேத்தா துவாபர கலி முடிஞ்சா மூணாவது சத்யா தேத்தா துவாபர, இந்த மாதிரி 71 10 20 30 40 50 60 70 71 சதுரயுகம் முடியணும். அது 71வது சதுரயுகத்துல சத்திய யுகம் முடிஞ்சு, திரேதா யுகம் முடிஞ்சு, துவாபர யுகம் முடிஞ்சு, கழிச்ச கலியுகம் முடிஞ்ச பிறகுதான் அடுத்து செகண்ட் மனு வருவாரு. புரியுதா? அப்புறம் ரெண்டாவது மனுக்கு 71, மூணாவது மனுக்கு 71, 4 5 6 7 8 9 10 11 12 13 14வது மனுக்கும் 71 சதுரயுகம் வந்து அந்த 71வது சதுரயுகத்துல சத்யா திரேதா துவாபர கலி கிடைச்ச அந்த கலியுகம் முடியல. அந்த கலியுகம் முடிஞ்ச பிறகுதான் இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த பூலோகம் இருக்குல்ல, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் வந்து ஃபுல்லா வந்து இருட்டாகும். அதுக்கப்புறம் தான் வந்து பிரம்மா வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுவாரு, அவர் வந்து ஸ்லீப்பிங் மூடுக்கு போயிடுவாரு. புரியுதா? அப்ப ஒவ்வொரு யுகம், இப்ப ஒவ்வொரு மனு இருக்காங்களே, உதாரணத்துக்கு இப்ப சத்யா தேத துவாபர கலியுகம் முடிஞ்ச ஒரு அழிவு வருதுல்ல, இந்த அழிவுனா ரொம்ப சின்ன சின்ன அழிவு தான் வரும். ஒரு மனு முடிஞ்சு இன்னொரு மனு மாறும் போது கொஞ்சம் பெரிய அழிவுகள் வரும். 14 மனுக்கள் முடிஞ்சு பிரம்மாவுடைய பகல் முழுசும் முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய நைட் வரப்போகுது இல்ல, அதுல கொஞ்சம் மிகப்பெரிய அழிவுகள் வரும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அழிவு வரும். அதுல இப்ப வந்து நம்ம பூர் பூஹ சுவஹ மத்தஹ தபஹ ஜனஹ சத்தியம் இந்த மாதிரி 7 லோகங்களுக்கு, அத்தல வித்தல தலாத்தல மகத்தல அசத்தல பாதாள இந்த மாதிரி 7 லோகம் நரக லோகங்களுக்கு. இதுல இப்ப பிரம்மாவோட 14 மனுக்களும் முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன ஆக போகுது, கால பொழுது முடிஞ்சிருச்சு, இப்ப நைட் ஆக போகுது. அப்போ உலகம் ஃபுல் என்ன ஆயிரும்னா, இந்த 14 லோகம் ஃபுல்லா வந்து தண்ணியில முழுகிரும், எல்லாமே தண்ணியில முழுகிரும். இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது வந்து உடஞ்சி போக்காது, தண்ணிக்குள்ள முழுகிரும், நல்லா ஞாபகம், தண்ணிக்குள்ள முழுகிரும். அதுல 3 யுகங்கள் 3 லோகம் மட்டும்தான் மேல நிற்கும். என்னது சத்ய யுகம், சத்யா லோகம், பிரம்ம லோகம், அப்புறம் அதுக்கு 2 லோகம் மட்டும் தான் இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து தண்ணிக்குள்ள மூழ்கி போயிடும். திருப்பி பிரம்மாவுடைய அடுத்த பக்கம் வரும்போது திருப்பி முதல் மனு வரும்போது திருப்பி எல்லா கேலக்சியும் எல்லா வகையான லோகங்களும் திருப்பி வந்து அதோட பொசிஷன்ல வந்து கரெக்டா வந்து நிற்கும். இப்படிதான் வந்து இதோட சர்க்குலேஷன் போடுது. இதை வந்து கண்ட்ரோல் பண்றது வந்து யாரு? பகவான் விஷ்ணு. அந்த பகவான் விஷ்ணு யாரோட கண்ட்ரோல்ல இருக்கிறாரு? கிருஷ்ணரோட கண்ட்ரோல்ல இருக்கிறாரு. அதனாலதான் கிருஷ்ணரே ஏச்சாம்ச கலாஹம்ச கிருஷ்ணஸ்து பகவான் சுயம். இப்ப மேபி கொஞ்சம் மேல கேட்கும் போது உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். இதை திருப்பி நீங்க ரிப்பீட்டடா கேட்க உங்களுக்கு வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவது, இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா இதுதான் தத்துவ விச்சா, தத்துவங்கள் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் புரியணும். நம்மளுக்கு சும்மா வந்து உலகம் அழியுது அது அழியுது கிடையாது. நம்மளுக்கு இது 2012 உலகம் அழிய போகுது சொன்னாங்களே, 2020 அப்புறம் வந்து 20 அதெல்லாம் அழியாது. ஓகேவா? அழிவுகள் இருக்கும், சில சுனாமிகள், சில சில சிறு சிறு அழிவுகள் இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, சில ஹெனிலேஷன் இருக்கும். ஆனா உலகமே மொத்தமா அழிஞ்சு எல்லாமே வந்து காணாம போய் அந்த மாதிரிலாம் கிடைக்காது, அந்த மாதிரி நடக்காது. ஒன்னும் வந்து கலியுகத்தோட ஆயுஷே வந்து பாத்தீங்கன்னா 4,32,000 வருஷம் இருக்கு. அதுல இப்ப நம்ம வந்து கலியுகத்தை 4,32,000 வருஷத்துல அதுல 3ஆ பிரிக்கிறாங்க. கலியுகத்தை 3 பாகம் பிரிக்கிறாங்க. முதல் பாகம், 2வது பாகம், 3வது பாகம் பிரிக்கிறாங்க. அதுல நம்ம இப்பதான் முதல் பாகத்துல முதல் பார்ட்ல நம்ம வந்து இப்ப ஸ்டார்டிங்ல இருக்கோம். ஒன்னும் முதல் பாகத்தை நம்ம நடுவு கூட தாண்டல நம்ம. ஓகேவா? அப்ப ஒன்னும் காலங்கள் நிறையவே இருக்கு. இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன், இந்த கல்குலேஷனை இவரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பிரம்மாவுடைய 14 மனுக்கள், பிரம்மாவுடைய பகல்ல 14 மனுக்கள் வராங்களே, அதுல 14ல சென்டர் வந்து என்னது 7ஆவது. அந்த 7ஆவது மனுவோட காலகட்டத்துல தான் மட்டும்தான் ஒரே வாட்டி வருவாரு. அவர் முதல் மனு காலத்துல 71 சதுரயுகத்திலயோ, 2வது மனு காலத்துல 71 சதுரயுகத்திலயோ, 3வது மனு காலத்துல 71 சதுரயுகத்துல வரவே மாட்டார் அவரு. அவர் வந்து 7ஆவது மனுல 71 சதுரயுகத்துல ஒரு சதுரயுகத்துல மட்டும்தான் கிருஷ்ணர் வருவார். எதுக்காக வராரு? தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக வராரு. அதோட எப்ப வருவாரு? இதோட பிரம்மாவோட அடுத்த பகலுக்கு வருவார். அடுத்த பகல் என்னது? இந்த 14 மனுக்களும் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அப்படி இருட்டாகும். இருட்டான பிறகு திருப்பி முதல் மனு வருவாங்க பாருங்க, அடுத்த பகல்ல பிரம்மாவுக்கு. அதுக்கப்புறம் அதுல 7ஆவது மனு கடல் தான் வருவார். அது வரைக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய இந்த தர்மமானது தொடர்ந்து ஆச்சாரியர்கள், வைஷ்ணவர்கள், பக்தர்கள் இதை தொடர்ந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரிதான் வந்து ஒவ்வொரு தர்மமும் வந்து பாதுகாக்கப்பட்டு கொண்டு வந்துட்டே இருக்கு. அப்ப தர்மம் வந்து சீர்குலையும் போது, தர்மம் கீழே இறங்கும் போது
திருப்பியும் சாவன் பண்றதுக்கு கிருஷ்ணர் வருவாரு. அதனாலதான் ஒரே ஒரு வாட்டி மட்டும் கிருஷ்ணர் வருவாரு. அதே போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எந்த மூணாவது யுகம், கிருஷ்ணர் வந்து மூணாவது யுகத்தில் தான் வருவாரு, துவாபர யுகத்துல தான் வருவாரு. ஓகேவா? கிருஷ்ணர் வந்தா அடுத்த மறுகணம் இருக்கக்கூடிய கலியுகத்துல உடனே சைத்தன்ய மகாபிரபு வந்துவாரு. சைத்தன்ய மகாபிரபுவும் ஒரு வாட்டி தான் வருவாரு. அடுத்த யுகத்துல சைத்தன்ய மகாபிரபு வரமாட்டார். புரிஞ்சு கொள்ள வேண்டும். நம்ம தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் ஒரு வாட்டி தான் வருவார், மகாபிரபு ஒரு வாட்டி தான் வருவாங்க. ஆனா மச்சம், கூர்மம், வராகம், ராமர், நரசிங்க, புத்தர், கல்கி இவங்கெல்லாம் ஒவ்வொரு யுகத்திலும் அவதாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க. தத்தாத்திரேயர், அப்புறம் நிறைய வகையான அந்த அவதாரங்கள் இவங்கெல்லாம் வந்துட்டே இருப்பாங்க. அவங்க லீலைகள் செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. நரசிங்க லீலை நடந்திருக்கும், ராம லீலை நடந்திருக்கும், பரசுராம லீலை நடந்திருக்கும், வராக லீலை நடந்திருக்கும், கூர்ம அவதார லீலை நடந்திருக்கும், இந்த மத்ய அவதார லீலை நடந்திருக்கும், புத்தரோ லீலைகள் நடந்திருக்கும். இந்த பல வகையான லீலைகள் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் லீலை என் சைத்தன்ய மகாபிரபு லீலை ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் வரும். பிரம்மாவுடைய பகல்ல 14 மனுக்கள் வராங்க. அந்த 14 மனுக்கள்ல ஒரே ஒரு மனு, அதாவது 7வது மனுல அதுல 71 சதுருக்கு இருக்கு. எல்லா சதுரத்தையும் வர மாட்டாரு. அந்த 71ல சென்டர்ல எது இருக்கு, அதுல அந்த சதுரயுகத்துல சத்யா, தேத்தா, அந்த துவாபர யுகத்துல மட்டும்தான் கிருஷ்ணர் வருவாரு. அதை முடிஞ்ச கலியுகம் வருதுல, அந்த கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபு வருவார். அதுக்கப்புறம் வரக்கூடிய அதே 7வது மனு காலகட்டத்துல அடுத்து வரக்கூடிய சதுரயுகத்துல கிருஷ்ணர் சைத்தன்யமா வர மாட்டாங்க. அப்ப நினைச்சு பாருங்க, நம்ம இந்த காலகட்டத்துல தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு இப்பதான் அவதாரம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அப்ப இந்த காலகட்டத்துல நம்ம வந்து மனித பிரிவெடுத்துக்க நம்ம எத்தனை வகையா எவ்வளவு பெரியான பாக்கியவான் ஜீவாத்மா நினைச்சு பாருங்க. அப்ப இது எதுக்காக சொன்னா, கிருஷ்ணரும் சைத்தன்ய மகாபிரபுவும் வேறு கிடையாது, 2 பேரும் ஒருத்தங்க தான். அதனாலதான் கிருஷ்ணரே முழு முதல் கடவுள் நம்ம சொல்றோம். ஓகேவா? கிருஷ்ணர் பகவான் இந்த ஸ்லோகத்துல வந்து முக்கியமா சொல்றது என்னதுன்னா, கிருஷ்ணரும் பகவான் சைத்தன்ய மகாபிரபு 2 பேரும் வேற கிடையாது. ஓகேவா? அது நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி தத்துவ ரீதியா புரிஞ்சுக்கிறது, அது நம்ம தெரிஞ்சுக்கணும். கௌர லீலா என் விரஜலீலா. விரஜலீலானா என்னது? பிருந்தாவன லீலா தான் விரஜலீலா. ஓகேவா? கௌரலீலா அண்ட் பிருந்தாவனம் பிரஜலீலா இது 2மே வந்து பாத்தீங்கன்னா வேற கிடையாது, 2மே ஒண்ணுதான். ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விரஜலீலா பிருந்தாவன லீலா தான் விரஜலீலா. ஓகேவா? விரஜலீலால வந்து பாத்தீங்கன்னா 2 பாடி, 2 பேர் தனித்தனியா இருப்பாங்க. ராதா அண்ட் கிருஷ்ணர் தனித்தனியா இருப்பாங்க. அது பிரஜலீலா. கௌரலீலா வந்து பாத்துட்டீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு லீலா தான் கௌரலீலா. கௌரலீலால 2 பேருமே ஒன்னா இருப்பாங்க. அது கௌரலீலா. புரியுதா? அதனால வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 லீலைகளுக்கும் கிருஷ்ணருக்கும் மகாபிரபுக்கும் எந்த வகையான வித்தியாசம் கிடையாது. அவங்க 2 லீலைகளுக்கும் எந்த வகையான வித்தியாசம் கிடையாது. அவங்களோட 2 வகையான தாமங்களுக்குல பிருந்தாவனம் என் நவதீப தாமம் இருக்குல்ல, 2 தாமத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. இந்த 2 சரித்திரம் இருக்குல்ல, பிரஜா லீலா சரித்திரம் என்ன மகாபலி லீலா சரித்திரம், இந்த 2 சரித்திரத்துக்கும் 2 வகையான வித்தியாசம் கிடையாது. சைத்தன்யம் அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் என்ன பண்றாரு, மகாபிரபுவாக வரும்போது அவர் என்ன பண்றாரு, அவர் மகாபாவ ஸ்வரூபிணி. ஸ்ரீமதி ராதாராணிக்கு ஒரு பேர் இருக்கு, மகாபாவ ஸ்வரூபிணி. மகாபாவ ஸ்வரூபினா வந்து நான் விளக்குறேன். ஏன் மகாபாவ ஸ்வரூபின்னு வளர்க்குறேன் நானு. அந்த மகாபாவ ஸ்வரூபத்தை, ராதாராணியோட மகாபாவ ஸ்வரூபத்தை, அந்த மகாபாவத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அப்படியே உள்ள வாங்கிக்கிட்டு பிறகு வந்து கோல்டன் கலர்ல சைத்தன்ய மகாபிரபு வராரு. கிருஷ்ண வண்ணம் துவிசா கிருஷ்ணம் சங்க உபாங்க ஆஸ்தரம் யஜ்ஞ சங்கீர்த்தனம் பிராய் எஜந்தி சுமேதஷா. அதாவது கிருஷ்ண வர்ணம். கிருஷ்ண வர்ணனா சாம நிறம், கருப்பு நிறம். ஆனா பாகவதத்துல போட்டிருக்கு, கலியுகத்துல பகவான் வந்து கிருஷ்ண வர்ணம் துவிசா கிருஷ்ணம். துவிசா கிருஷ்ணா வந்து ஆப்போசிட் கலர், வேற கலர்ல வர போறாரு. என்ன கலரு? கோல்டன் கலர்ல வர போறாரு. என்ன பண்ண போறாரு? அடுத்து வந்து என்ன பண்ண போறாரு? சா அங்க உப்ப அங்க. சா அங்க உப்ப அங்கன்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய சகாக்கள், அவருடைய அசோசியேட், அவருடைய பக்தர்களும் பக்தரோடு பக்தர்கள், அதான் சா அங்க
உப்பா அங்க இந்த மாதிரி வந்து அவங்களெல்லாம் கூட்டிட்டு வர போறாரு. வந்து என்ன செய்ய போறாரு? யக்ஞ சங்கீர்த்தன பிராயை யஜந்தி சுமேஷா. அவர் கலியுகத்துல சங்கீர்த்தன யஜ்யத்தை செய்யறதுக்கு வந்திருக்காரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இது பாகவத்துல மறைமுகமாக இது சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா சைத்தன்யா மகாபிரபு வரத டைரக்டா வந்து பாகவத்துல சொல்லிருக்க மாட்டாங்க. காரணம் என்ன? யார் சொல்ல முடியும்? சைத்தன்யா மகாபிரபு வந்து பூமிக்கு கலியுக வரப்போறான்னு சொல்லி பாகவதம் மறைமுகமாக சொல்லியிருப்பாங்களே தவிர டைரக்டா சொல்லியிருக்க மாட்டாங்க. என்ன காரணம்? யார் சொல்ல முடியும்? சைத்தன்யா மகாபிரபுவ பூமிக்கு வரான்னு சொல்லி மறைமுகமா சொல்லிக்கிறாங்க. ஏன் ப்ரோ அது நேரடியாவே சொல்லிக்கலாமே? ஏன் ப்ரோ நேரடியாக சொல்ல மறைமுகமா சொல்லிக்கிறாங்க? ஏன் மறைமுகமா சொல்லப்பட்டது? ஏன் நேரடியா சொல்லப்படல? காரணம் என்ன பக்தர்களே? கூறுங்கள். அறிவு கண்களை திறந்து பாருங்கள். தத்துவங்கள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சொல்லுங்க ஹரிகிருஷ்ணா, ஏதாச்சும் பதில் தெரியுமா? நிறைய பக்தர்கள் இருக்கீங்க. ஹரிகிருஷ்ணா, நான் பேசி வழங்குதா? ஹரிகிருஷ்ணா, எல்லாரும் தூங்கிட்டீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. மித்ரா மாதாஜி. மகாபிரபு வந்து பக்தரா வராரு, அதனால மறைமுகமா இது பண்றாங்க. ஓகே, பாப்போம் அது சரியா இல்லையானே. சரி, வேற பக்தர்கள் சொல்லுங்க. சைத்தன்யா மகாபிரபு பூமியில வர போறான்னு சொல்லி தெளிவாவே சொல்லியிருக்கலாம் பாகவத்துல. ஆனா தெளிவா சொல்லாம ஏன் மறைமுகமா பாகவத் சொல்லப்பட்டிருக்கு? கிருஷ்ண வர்ணம் த்விசா கிருஷ்ணம் சா அங்க உப்பாங்க அஸ்தரம் யஜ்ஞ சங்கீர்த்தன பிராயை யஜந்தி சுமேஷ. எதுக்காக அவர் வந்து கருப்பா வரமாட்டாரு, ஆனா அவர் வந்து வேற கோல்டன் கலர் வருவாரு? அவர் வந்து அவர் பேரை சொல்லிக்கலாம். ஏன் மறைமுகமா சொன்னாங்க? அப்பா ஒரு மாடு இருக்குன்னா மாடுன்னு சொல்லாம அதுக்கு 2 கொம்பு இருக்கும், அது கீழே மடி இருக்கும், அது பால் கறக்கும், அது மான்னு கத்தும், அது பேர் என்ன? ஏன் அப்படி சுத்தி வளைச்சு சொல்றாங்க பாகவதர்? ஏன் நேரடியா மகாபுரு பேர் சொல்லல? யார் சொல்ல முடியும்? யாருக்கும் தெரியலையா? பக்தர்களே, இதுல கண்டிப்பா நம்மளுக்கு தெரியணும். நம்ம பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயத்திலுக்கும் இதுக்குள்ள வந்து நம்மளோட சாஸ்திரங்கள் எப்படி நம்மளை வழிநடத்தி கொண்டு போகுது, எந்த மாதிரியான நம்மளை வந்து புரிந்துணர்வுக்கு நம்ம கொண்டு போகுது, ஆழமான விஷயங்களை எப்படி புரிந்து கொள்வது, நம்மள சாஸ்திரங்கள் சும்மா மேலோட்டம் படிச்சு புக்கை படிச்சு சும்மா நான் பாவம் படிச்சுக்க பிரபு இதெல்லாம் போடுறேன். இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஷன்ல வந்து ஆச்சரிய சொல்ற டிஸ்கஷன் பண்ணும்போது இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இதுல ஆன்சர்லாம். சரி, லாஸ்டா ஒரு ட்ரை. யார் சொல்ல முடியும்? ஏன் மகாபுருவோடைய பேரை டைரக்டா சொல்லல அவர் வராருன்னு சொல்லி? ஏன் மறைமுகமா சொல்லப்பட்ட விஷயம் பாகவத்துல? சரி, நானே சொல்லிடுறேன். எல்லாம் ரொம்ப வந்து எல்லாம் யோசிக்கிறீங்களா இல்ல இவனே சொல்லலாம் விட்டுறீங்கன்னு தெரியல. அதாவது ஏன் வந்து சைத்தன்யா மகாபிரபு பேரு வந்து சொல்லனா, இப்ப ஸ்ரீமத் பாகவதத்தை பேசுறது வந்து யாரு? பாகவத பேசுறது யாரு? ஹரிகிருஷ்ண பதில் இதுக்கு அது பதில் சொல்லாம பாகவதம் பேசுறது யாரு? வேதவியாசர். வியாச தேவர் வந்து ஆரம்பிச்சாரு. பாகவதம் பேசுறது யாரு? சுகதேவ கோஸ்வாமி. சுகதேவ கோஸ்வாமி. நம்ம நல்லா ஞாபகம் வச்சுங்க, வியாச தேவர் பாகவதம் எழுதினாரு. வியாச தேவர் தான் சுகதேவ கோஸ்வாமி சொல்லி கொடுத்தாரு. ஆனா நம்ம வந்து வியாச தேவர் சொன்ன அந்த பாகவத்தை நம்ம படிக்கல. அது வியாசதேவர் சொல்லி கொடுத்து சுகதேவ கோஸ்வாமி திருவாயிலிருந்து வரக்கூடிய பாகவதம் நம்ம படிக்கிறோம். அதான் ஆச்சரியம் எடுத்துக்கிறாங்க. ஓகே, சரி. சுகதேவ கோஸ்வாமி பாகவதம் பேசுறாரு. சுகதேவ கோஸ்வாமி உண்மையிலே முற்பிறவில முந்தைய பிரிவில் அவர் யாரு? சுகதேவ கோஸ்வாமி யாரு? ஹரே கிருஷ்ணா பிரபு. ராதாராணியோட பேரட். எஸ், ராதாராணியோடைய கிளி, பேரட். ஓகேவா? அப்ப ராதாராணி பிருந்தாவன் லீலையை முடிச்சுட்டு போகும்போது ராதாராணி என்ன சொன்னாங்கன்னா, இந்த சுதனை வந்து கிளீன் அர்த்தம். சுதா, நீ வந்து இங்கே இரு, நீ வந்து என்னுடைய லீலைகளை கேட்டுட்டு இருன்னு சொன்னாங்க.
அப்ப அந்த கிளி வந்து என்ன பண்ணுச்சு, நேரா வந்து கைலாசத்துக்கு போனுச்சு. கைலாசில இருந்து சிவபெருமான் தினமும் வந்து அன்னாடைக்கும் வந்து பாகவதம் பேசுவாரு. இப்ப பாகவதம் பேசும்போது என்ன பண்ணும், பார்வதி தாயார் கிளாஸ் கேட்டு நம்ம மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, தூங்கிடுவாங்க. ஓகேவா? அப்ப பார்வதி தாயார் அப்படியே இருக்கும்போது சுகதேவ சரி சிவபெருமான் பேசுற பாகவத்தை வந்து இந்த கிளி கேட்டு சத்தம் போட்டு இருக்கும். அப்ப சிவபெருமான் என்ன பண்ணுவாரு, அதை வந்து துரட்டிட்டு போவாரு. அதை டைரக்டா என்ன பண்ணிடும், வியாசதேவருடைய மனைவியோட வாய்க்குள்ள அந்த கிளி போது ஒரு கர்ப்பமா உருவாயிரும். அந்த கிளி சின்னதாகி வியாசதேவரோட மனைவியோட வாய்க்குள்ள உள்ள போது ஒரு கர்ப்பமா உருவாயிரும். பிறகு அந்த கிளி தான் பிறகு வந்து சுகதேவ கோஸ்வாமியாக வெளியே வருவார். ஓகேவா? அப்ப சுகதேவ கோஸ்வாமி அப்ப யாரு, ராதாரனுடைய சர்வன், ராதாரனுடைய கிளி. ஓகேவா? இப்ப சைத்தன்யா மகாபிரபு, கௌரங்க மகாபிரபு யாரு, கௌரங்க மகாபிரபு யாரு, சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஆனா உள்ளுக்குள்ள யாரு, In the mood of Radharani. மூட் ஆஃப் த ராதாராணி. ஓகேவா? அப்ப ராதாராணி மூடு, அங்க ராதாராணி மூடு உள்ள இருக்கும் போது அவர் வந்து பாகவத்துல சுகதேவ கோஸ்வாமி 2 பேரோட பேரை அவர் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அவர் அந்த 2 பேரோட பேரு சொன்னாருன்னா அவர் பாகவதம் சொல்றதை ஸ்டாப் பண்ணிடுவார், அதுக்கப்புறம் பேச முடியாது. அவருக்கு வந்து தொண்டை அடைச்சிடும். அவருக்கு அந்த கிருஷ்ணர் அன்புல, பகவானோட அன்புல அந்த தொண்டை அடைச்சிடும். அந்த 2 பேர் வந்து என்னது, யார் சொல்ல முடியும்? சுகதேவ கோஸ்வாமி 2 பேரை, இந்த பாகவதம் முழுக்கவும் சுகதேவ கோஸ்வாமி 2 பேரோட பேரை சொல்லியிருக்கவே மாட்டார். யார் அது? ராதா. ஓகே, ஸ்ரீமதி ராதாராணி. அதனாலதான் அவர் ராதாராணி சொல்லாம அவர் ஆராதனா ஆனது அப்படி சொல்லியிருப்பாரு மறைமுகமா. ஒண்ணுன்னே யாரு, Krishna. கிருஷ்ணா பேர் தான் பாகவதம் நிறைய வருதா மாதிரி. ஒண்ணு ராதாராணி பேர், ஒண்ணுன்னு யாரு பேரு பக்தர்களே? மகாபிரபுவா பிரபு. எஸ், கௌரங்க மகாபிரபு. ஏன்னா அதுலயும் ராதாராணி அது இருக்கிறதுனால அவரு பேர் சொல்லிக்க மாட்டாரு. அதனாலதான் மறைமுகமாக வந்து கிருஷ்ணவர்ணம் துவிசா கிருஷ்ணம் அப்படின்னு சொல்லுவாரு சுகதேவ கோஸ்வாமி. நம்ம நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்ம கேட்கிற பாகவதம், இவன் தோ பாகவதம் வந்து வியாசதேவர் தான் நாரத முனிவர்கிட்ட இருந்து கேட்டு எழுதினாரு. ஆனா நம்ம வந்து வியாசதேவர் எழுதுனா அந்த மூட்ல நம்ம பாகவதம் படிக்கல. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இது நான் என்னோட பாகவதம் தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். நானு நம்ம பாகவதம் படிக்கிற மூடு, நம்ம பாகவதம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மூட், அந்த பாகவதம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய விதம், இதெல்லாமே வந்து அது வியாசதேவர் சொல்லி சுகதேவ கோஸ்வாமி கேட்டு சுகதேவ கோஸ்வாமி திருவாயிலிருந்து வருதுல, அதுதான் நம்மள ஆச்சரியம், அதுதான் கேப்சர் பண்ணி நம்மளுக்கு வந்து இது பண்றாங்க. அவரோட மூடு தான் எடுத்துக்கிறாங்க சுகதேவ கோஸ்வாமி. காரணம் என்ன, வியாசதேவர் பகவானோட சக்தி ஆவேச அவதாரமா இருந்தாலும் சுகதேவ கோஸ்வாமி ராதாராணியோட மூட்டை வச்சிருக்கிறாரு. நம்மளுக்கு பாகவதம் வந்து கிருஷ்ண பிரேமை கொடுக்குது. கிருஷ்ண பிரேமையை முழுக்க முழுக்க யாரு வச்சிருக்கா, ஸ்ரீமதி ராதாராணி. நிகம கல்பதரோ கலித்தம் பலம் சுகமுகா அமிர்த திரவ சமீதம் பிபாத பாகவதம் ரசமாயம் முகுரஹோ ரசிகா போய் பாவுகா. பாகவதம் முதல் காண்ட செகண்ட் ஸ்லோகத்துல சொல்லிக்க, நிகம கல்பதரும், வேதங்கள் வந்து கல்ப விருட்சம் மரம் மாதிரி, வேதங்கள் வந்து ஒரு மரம் மாதிரி. அந்த மரத்துல பல வகையான சாஸ்திரங்கள் வந்து, பல வகையான ஸ்கிரிப்சர்ஸ் வந்து பல மாதிரி தொங்குது. இந்த ஒரு ஃப்ரூட்ஸா வந்து ஸ்கிரிப்சர்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்றாரு இந்த கல்பத்தொரு மரத்துல. அப்ப முக்கான என்னன்னா சுகதேவ கோஸ்வாமி கிளி மாதிரி. அப்ப கிளி வந்து ஒரு பழத்தை வந்து கொத்தி சாப்பிடுதுன்னா அந்த பழம் வந்து அந்த ஃப்ரூட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா, ரொம்ப ஜூசியா, ரொம்ப வந்து அவ்வளோ அமிர்தமா இருக்கும். அப்ப அந்த வேதம் என்ற அந்த மரத்துல பல சாஸ்திரங்கள் இருந்தாலும் சுகதேவ கோஸ்வாமி என்று சொல்லக்கூடிய அந்த கிளி பாகவதத்தை எடுத்து பேசுறதுனால, அந்த பாகவதம் பழத்தை எடுத்து பேசுறதுனால அந்த பாகவதம் இஸ் வெரி வெரி ஸ்வீட். பிகாஸ் காரணம் என்ன, சுகமுகா அமிர்த திரவ சம்யுதம். திரவ சம்யுதம் என்ன ஆகுதுன்னா, ஆச்சரிய அவ்வளவு அழகா வளர்க்குறாங்க பாகவதத்தை. என்னதுன்னா, இப்போ ஒரு மேங்கோ இருக்கு வச்சுங்களேன். இந்த மேங்கோல வந்து பாத்தீங்கன்னா அந்த மேங்கோ மேல அந்த ஸ்கின் இருக்கும், தோல் இருக்கும், உள்ளுக்குள்ள அதோட கொட்டை இருக்கும், அதோட சீட் இருக்கும். ஓகேவா?
அப்ப மேங்கோ வந்து நீங்க அந்த அந்த சீட்டோட சாப்பிடும் போது உங்களுக்கு அதோட விதையோட சாப்பிடும் போது உங்களுக்கு பல்ல வந்து அது இடிக்கும். கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். மேங்கோ நல்லா ஸ்வீட்டா தான் இருக்கும். ஆனா பல்ல நம்மளுக்கு வந்து அதோட விதை வந்து இடிக்கும் போது என்ன ஆகும், நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். இப்ப அதே மேங்கோவை நம்ம வந்து எல்லா வகையான தோலையும் எடுத்துட்டு அதோட விதையை எடுத்துட்டு வெறும் அந்த அந்த மேங்கோவை வந்து கியூப் வெட்டி அது வந்து ஒரு தட்டுல வச்சிருந்தா அது எப்படி இருக்கும் சாப்பிடுறதுக்கு, லபக் லபக் லபக்னு இறங்கிடும். அதே அந்த ஸ்வீட்டை அதே அந்த மேங்கோவை அந்த ஜூஸா பண்ணி அது நம்மளுக்கு குடிக்கும்போது என்ன ஆகும், திரவம்னா என்ன அர்த்தம், லிக்விட்டா நம்மளுக்கு அழகா இறங்கிடும், அவள் லபக்குன்னு உள்ள இறங்கிடும். அப்ப பாகவத அந்த அங்க செகண்ட் ஸ்லோகம் என்ன சொல்றாங்கன்னா, நிகம கல்பதரோ, வேதங்கள்ல வந்து கல்ப விருஷம் மரத்த மாதிரி இருக்கு. அந்த மரத்துல பாகவதம் வந்து பழுத்த பழம் மாதிரி தொங்குதான். அதுல சுகமுக்காட்னா வந்து சுகதேவ கோஸ்வாமி கிளி மீறி உட்கார்ந்து அதை கொத்தி என்ன பண்றாரு, நம்மளுக்கு அதை கொடுக்குறாரு. அப்ப கிளி கொத்தின பழம் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். ஓகேவா? அப்ப ரசமாலைன்னா என்ன அர்த்தம், அது நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்மளுக்கு கொத்தி எப்படி கொடுக்குறாருன்னா அவர் ஜூஸ் போய் நம்ம காதல கொடுக்குறாரு. அதனாலதான் பாகவதத்துல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பிரேமம் வந்து அன்லிமிட்டடா இருக்கு. அதனாலதான் அவர் ராதாராணி அது யாரு வந்து கொடுக்க முடியும்னா, கிருஷ்ண பிரேமம் யார் கொடுக்க முடியும்னா, யாரு வந்து ராதாராணி மெர்சி கருணை வச்சிருக்காங்களோ அவங்க தான் கொடுக்க முடியும். அப்ப ராதாராணி பேரை அதனாலதான் அவரால் வந்து சொல்ல முடியாது சுகதேவ கோஸ்வாமி. அண்ட் ஆல்சோ கௌரங்க மகாபிரபு. ஓகேவா? அதனாலதான் கௌரங்க மகாபிரபு இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அண்ட் ஆல்சோ மகாபிரபு கிருஷ்ணருக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. கௌரலீலா தான் கிருஷ்ணலீலா, கிருஷ்ணலீலா கௌரலீலா. ஆனா ரெண்டுத்துக்கும் சில டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா, ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் போது ரெண்டு பேரும் தனித்தனி இருந்தாங்கன்னா அது பிரஜா லீலா. ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே போடி ஆயிட்டாங்கன்னா ஒரு போடி இருந்துச்சுன்னா அது கௌரவ லீலா. ஓகேவா? பிரஜா லீலா வந்து பாத்தீங்கன்னா, பிருந்தாவன் லீலா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சம்போவ லீலா, யூனியன் லீலா. யூனியன்னா என்ன சொல்றது, ராதா கிருஷ்ணர் ஒன்னா இருப்பாங்க, அங்க விளையாடுவாங்க, அங்க போவாங்க, பிருந்தாவனத்துக்கு இது பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இவர் பானை உடைப்பாரு, அவங்க டீஸ் பண்ணுவாரு. இது வந்து சம்பவ லீலா, யூனியன் லீலா. ஓகேவா? யூனியன் ஒன்னா இருக்கிறது. ஓகேவா? கௌர லீலா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து என்ன லீலா, யார் சொல்ல முடியும்? கௌர லீலா என்ன லீலா, அது பேர் இருக்கு, யார் சொல்றாங்க பார்க்கலாம். நான் பல வாட்டி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கௌரங்க மாப்பு லீலாக்கு ஒரு பேர் இருக்கு, அது என்ன லீலா? அதான் யாரும் எழுதுறது இல்ல, எழுதி வைக்கணும். நீ நோட்ஸ் எழுதி வைக்கணும். அதாவது இவன் சும்மா வந்து இவர் பாட்டு கத்தி இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. எல்லாமே ஒண்ணு பொக்கிஷம் உங்களுக்காக தேடி நம்ம கண்டுபிடிச்சு நிறைய எடுத்து வரும். மகாபுரி லீலாக்கு என்ன பேரு? கிருஷ்ண லீலா இஸ் அ சம்பவ லீலா, யூனியன் ஒன்னா இருக்கு லீலா. கௌரவ மகாபுரியில என்ன லீலா? Mode of separation, Prabhu. Yes, separation. What's the name, Mataji? Vipralamba. விப்ரலம்ப லீலா, இல்லைன்னா வந்து விராக லீலா சொல்லலாம். விராக லீலா, கௌர லீலா இஸ் அ விராக லீலா. அது மகாபிரபு உள்ளுக்கு கிருஷ்ணர் ராதாராணி தான். ஆனா அவர் அந்த ராதாராணி எடுத்துட்டு அவர் கிருஷ்ணர் தேடி போற இது விப்ரலம்ப லீலா. அப்ப சைத்தன்ய சேதம் ஆதி லீலா 2வது அத்தியாயம் 9வது ஸ்லோகம் சொல்றாங்க, நந்தா சுதபாலி அன்றே. ஓகே, இதுதான் நினைக்கிறேன் இந்த ஸ்லோகம் தான். ஓகே, இந்த ஸ்லோகம் தான் சொல்றாங்க. ஓகே, சொரு தாமோதர கோஸ்வாமி சொல்றாரு 1வது அத்தியாயம் 5வது ஸ்லோகத்துல சைத்தன்ய சேதம் ஆதி லீலால நவமி கிருஷ்ணா ஸ்வரூபா. அதாவது என்ன, சொரூப தாமோதர சொல்றாரு, ஒரு வார்த்தை சொல்றாரு என்னன்னா, I pay my obeisance to Gaura, who is a Krishna Swarupam. அப்ப இதுல இருந்து என்ன தெளிவாகுதுன்னா, என்ன சொல்றாரு, நான் வந்து கௌரங்க மகாபிரபுக்கு நான் என் நமஸ்காரம் தெரிவிச்சுக்கிறேன், ஏன்னா அவரு தான் சாட்சாத் கிருஷ்ணர் சொல்றாரு. அப்ப பல இடத்துல ஆச்சாரியர்கள் வந்து என்னது கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபு வந்து சொல்லிக்கிறாங்க. என்னது ஸ்பெஷல் கேரக்டர் ஆஃப் கௌரங்க மகாபிரபுடைய ஸ்பெஷல் கேரக்டர் வந்து என்னன்னா, நான் இந்த வார்த்தையை சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் சில டெக்னிக்கலான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க எழுதி வச்சுக்கிட்டாதான் அதை நம்ம வந்து அந்த மாதிரி அதை சொல்லும் போதுதான்
இங்கிலீஷ்ல இல்ல நம்ம வந்து சொல்லலாம். உதாரணத்துக்கு வச்சுங்க, இப்ப மாதாஜி சொன்னாங்க, இப்ப என்னது செப்பரேஷன் சொன்னாங்க, பிரிவு உணர்வு, இந்த மாதிரி சொல்லலாம். ஆனா டெக்னிக்கலா அதுக்கு வேர்ட்ஸ் இருக்கு. இப்ப விப்ரலம்ப பாவா, விரஹா விரஹ பாவா, இந்த மாதிரி ஏன் ஒரு சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ் நம்ம சொல்லி கொடுக்குறோம், ஏன் இது பண்றோம்னா அப்போதான் இந்த இந்த பக்தியோட அந்த டேஸ்ட் வந்து நீங்க வந்து கொஞ்சம் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். சோழியா அது உள்ளுக்குள்ள அது வரும். ஓகேவா? அதனாலதான் சில டிவோஷனல் பக்திக்கு தகுந்த சில அவங்க ஆச்சரியம் கொடுத்த அந்த வேர்ட்ஸ் நம்ம வந்து திருப்பி அதை ரிப்பீட் பண்ணணும். இப்ப கௌரங்க மகாபிரபு கேரக்டர் வந்து என்னதுன்னா ராதா பாவ ஜூதி ஸ்வாலித்தம், ராதா பாவ ஜூதி ஸ்வாலித்தம். அதாவது என்னதுன்னா கிருஷ்ணா எக்ஸ் மூட் ஆஃப் த காம்ப்ளெக்ஷன் ஆஃப் ராதா பிகம் கௌரா. ஓகேவா? நம்ம சொல்றோம்ல, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ராதாராணியர் மூட்டை எடுத்துட்டு, கிருஷ்ணர் மூட்டை எடுத்துட்டு ராதா மூட்டை எடுத்துட்டு மகாபிரபு வராருன்னு, அதுதான் என்னன்னா ராதா பாபா தியூதி ஸ்வலித்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? நீங்களும் தெரிஞ்சுக்கிறவங்க சொல்லி கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே. கௌரலீலா கிருஷ்ணலீலா சொன்ன மாதிரி எந்த வகை டிஃபரன்ஸ் கிடையாது. அதாவது எப்படின்னா ஹரிநாமத்துவம் நாமி நாமினா, பகவானோட நாமத்துக்கும் பகவானுக்கும் எந்த வகை வேறுபாடு இல்லையோ அதே போலதான் கௌராங்க மகாபலிக்கும் கிருஷ்ணனுக்கும் எந்த வகை வேறுபாடும் கிடையாது. ஓகே. அதாவது வந்து என்னது ரூப கோஸ்வாமி நாம அஷ்டகம் சொல்லி ஒரு அஷ்டகம் இருக்கு. ஓகேவா? அதுல ரொம்ப நாமத்தோட ஹரிநாமத்தை பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க. அந்த ஹரிநாமத்தோட புகழை வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க. அதுல ஒரு நாள் தனியாவே அது பார்க்கலாம் நம்ம. அதுல 6வது அஷ்டகத்துல வந்து ரூப கோஸ்வாமி சொல்றாரு, நேம் ஆஃப் கிருஷ்ணா மோர் மெர்சிஃபுல் தென் கிருஷ்ணா. அதாவது பகவானோட நாமம் வந்து ரொம்ப வந்து கருணை வாய்ந்தது சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அதனாலதான் அதே மாதிரிதான் தட்ஸ் மீன் கௌரலீலா மோர் மெர்சிஃபுல் அண்ட் ரெலிஷபிள் தென் கிருஷ்ண லீலா. கிருஷ்ண லீலையை விட கிருஷ்ண லீலை நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப அழகான பாஷம் நிறைய இருக்கு. கிருஷ்ண லீலையை விட மகாபுரியில மோர் ஸ்வீட். மோர் ஸ்வீட். அதாவது கிருஷ்ண லீலை வந்து ஒரு மேங்கோ மாதிரி, அதாவது கிரீன் கலர் மேங்கோ மாதிரி. அந்த மேங்கோ நல்லா ஸ்வீட்டானது, ஆனா அந்த மேங்கோ ஒன்றும் பழுக்கல. ஆனா கௌரலீலா வந்து பாத்தீங்கன்னா எல்லோ மேங்கோ மாதிரி, ரைப்பட் மேங்கோ, அதாவது பழுத்த மேங்கோ மாதிரி. அது ரொம்ப ஸ்வீட் அதிகமாக இருக்கும். ஏன் கிருஷ்ணலீலை வந்து ஒரு பழுக்காத மாங்கான்னு சொல்றாங்கன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் வந்து ஸ்ரீமதி ராதாராணி கிட்ட அவர் வந்து என்ன பண்ணியிருந்தாரு, 3 வகையான ஒரு கொஸ்டின் அவர்கிட்ட இருந்துச்சு, கேள்வி இருந்துச்சு. அதாவது ராதாராணியுடைய பாவம் வந்து என்ன, அது அவரோட லீலை, அவரோட ஃபீலிங் என்னது, அவர் உணர்ச்சி, அவரோட உணர்வு என்னது, அது கிருஷ்ணனால புரிஞ்சு கொள்ள முடியல. பிறகு அவரோட அழகு எந்த மாதிரியான அழகு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனோட சொந்த அழகு எந்த மாதிரி அழகு, அவராலே புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா ராதாராணி என்னோட அழகை பார்த்து அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாளே, அப்ப என் அழகு எந்த மாதிரி அழகு அவராலே புரிஞ்சு கொள்ள முடியல. பிறகு வந்து என்னை பார்த்தோன்னு ராதாராணி, அதாவது ஒரு பால் இருக்குன்னு ஒரு பால் இருக்குன்னா, அந்த ஒரு பால் கீழே போட்டுனா அந்த பால் வந்து பாத்தீங்கன்னா டங் 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 மேல போய் கீழே வரும். அந்த மாதிரி ராதாராணி என்னை பார்த்தோன்னா அவ்வளோ ஹாப்பியா ஆகுறாளே, ஒரு டென்னிஸ் பால் ஒரு பந்து கீழே போட்ட மாதிரி அப்படி குதிக்கிறாளே, அப்ப அவளுக்கு என்ன முறையான ஹாப்பினஸ் கிடைக்குது. நல்ல அம்சம். நம்பர் 1 வந்து என்னது, ராதாவுடைய ஃபீலிங் என்னது, அவரோட பாவம் என்னது, கிருஷ்ணரை புரிஞ்சு கொள்ள முடியல. என்னுடைய அழகு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி என்னாலே எனக்கு புரிஞ்சு முடியல. அதாவது ராதாராணி என்னோட அழகை பார்த்து அப்படியே வந்து, அதாவது அவ வந்து அப்படியே இதா ஆகுறா. அப்ப என் அழகு எந்த மாதிரி அழகு, அவரால் அதை புரிஞ்சு கொள்ள முடியல. நம்பர் 2. 3வது, ராதாராணிக்கு என்னை பார்த்து ராதாராணிக்கு எந்த மாதிரியான ஹாப்பினஸ் கிடைக்குது, அந்த சந்தோஷத்தை நான் அதை அனுபவிக்கணுமே. அப்ப அது 3வது கேள்வி. இந்த 3 கேள்விகள் அவருக்கு இருந்தனாலதான் பகவான் கிருஷ்ணன் வந்து கம்ப்ளீட்டா ஆகல. அந்த கம்ப்ளீட்டா ஆகாதனாலதான் பகவான் கிருஷ்ணன் லீலைகள் வந்து பாத்தீங்கன்னா மேங்கோ தான், ஆனா கொஞ்சம் பழுக்காத மேங்கோ. ஆனா அந்த 3 கேள்விக்கும் விட எங்க கிடைக்குது, அவர் ராதாராணி 3 எடுத்துட்டு வரும்போது, மகாபிரபா வரும்போது கலியுகத்துல அவருக்கு 3 கேள்விக்கும் விட கிடைக்குது, ஆன்சர் கிடைக்குது. ராதாராணியுடைய ஃபீலிங் என்னன்னு புரியுது. பிறகு வந்து
கிருஷ்ணனுடைய அழகு என்னதுன்னு புரியுது. பிறகு வந்து ராதாராணியோட ஹாப்பினஸ், கிருஷ்ணனை பார்த்தோம் ராதன் எப்படி குதிக்கிறா, என்னமா ஹாப்பினஸ், ஏன் அழுகுறா, ஏன் கீழே உளுந்து பிறன்றா, அப்ப அந்த ஹாப்பினஸும் புரிஞ்சு கொள்ள முடியுது. அதாவது மகாபுரு பாருங்க, ஜெகநாதரை பார்த்தோன்னா ஜெகநாதர் அங்க வந்து கிருஷ்ணரா இருக்காரு, ஷாம சுந்தரா இருக்காரு. ஆனா சைத்தன்யா மகாபிரபு, கௌரங்க மகாபிரபு ஆப்போசிட்ல இந்த சைடு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவர் கிருஷ்ணர் தான், ஆனா ராதாராணியா இருக்கிறாரு. அதனால பார்த்தோம்னா ஜெய் கௌரங்க, ஜெய் ஜெகநாத், ஜெய் ஜெகநாத் கத்திட்டு போறாரு அவரு. அவர் வந்து அப்படியே மயக்க போட்டு கீழே விழுறாரு, குதிக்கிறாரு, சாண்டிங் பண்ணும்போது ஆடுறாரு, அழுகுறாரு, கீழே விழுறாரு. அதாவது வந்து பூரியில வந்து பாத்தீங்கன்னா கடல் பக்கத்துல இருக்கும், அந்த கடலை பார்த்து இதுதான் வந்து என்னது யமுனான்னு சொல்லிட்டு அங்கேயே மயக்க போட்டு விழுந்துறாரு. அவர் தண்ணி, கடல் தண்ணி அடிச்சுட்டு அவர் கொண்டு போயிடும். ஒரு ஃபிஷர்மேன், ஒரு மீனவர் தான் வந்து அவர் வந்து புடிச்சு தூக்குவார். இதுதான் ராதனோட ஹாப்பினஸ் மூட்டு. ஓகேவா? அதனாலதான் மகாபுருலீலா, கௌரங்க மகாபுருலீலா, எனக்கு கிருஷ்ணன் லீலா இஸ் நோ டிஃபரெண்ட். ராதாராணி இருக்கிறால, இந்த ராதாராணியோட மூட் வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி டீப். ஏன்னா கிருஷ்ண லீலையில ராதாராணி என்ன பண்றாங்கன்னா தனியா வெளியில இருந்து அவங்க பாவத்தை காட்டுறாங்க. மகாபுரியில என்ன பண்றாங்கன்னா அவங்க கிருஷ்ணர் ஒன்னா போய் அவங்க உள்ளுக்குள்ள இருந்து அவங்களோட பாவத்தை காட்டுறாங்க. அவங்க பாவம் என்ன மாதிரியான பாவம்? இப்ப உதாரணம் வச்சுக்கோங்க, நம்ம வந்து கிருஷ்ண பிரேம், இந்த கிருஷ்ண பிரேம தான் வந்து அல்டிமேட் நடிப்பாங்க. அதான் கடைசி அந்த கிருஷ்ண பிரேமைக்கு மீறி அதுக்கப்புறம் சில பாவங்கள் இருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க நோட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப பிரேம பக்தி, பிரேமனா வந்து என்னது, அதுதான் கடைசி நினைப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் இருக்கு பிரேமனா வந்து என்னதுன்னா மனது வந்து அப்படியே சாஃப்டா ஆயிரும், கிருஷ்ணர் மீது மனசு சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த பிரேமம் வந்து ஒன்னும் வளர வளர அடுத்து என்ன ஆகும்னா ஸ்னேகாவா மாறும். அது அடுத்த கட்டம் வந்து என்னது, ஸ்னேகான்னு அர்த்தம். ஸ்னேகான்னு என்ன அர்த்தம்? எஃபெக்ஷன். எஃபெக்ஷன் எப்படி? அந்த பிரேம பக்தி மெச்சூர்ட் ஆகும் போது, அது வந்து பக்குவம் அடையும் போது அது ஸ்னேகவா மாறுது. அது என்னதுன்னா மனதுக்குள்ள அது ஸ்னேகனை எப்படி விளக்குறாங்கன்னா, மனசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா என்னது, அந்த மனது வந்து அப்படியே மெல்ட் ஆகிருமா, அப்படியே உருகி போயிருமா. ஒரு நெய்ய வந்து, ஒரு கீயை வந்து நெருப்பு பக்கத்துல வச்சீங்கன்னா அந்த கீ வந்து எப்படி அப்படியே மெல்ட் ஆகிருமோ, அந்த மாதிரி ஸ்னேகா மூட்ல இருக்கும் போது, ஸ்னேகா அந்த பாவத்துல இருக்கும் போது மனசு வந்து அப்படியே மெல்ட் ஆகி வந்து கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணருடைய செயல்ல முழு சாட்டிஸ்ஃபை ஆயிரும், முழு திருப்தி அடையும். பிறகு வந்து கிருஷ்ணரை பத்தி அதிகமா, அவர்கிட்ட அதிகமா இருக்கணும், அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவர் பார்க்கணும் சொல்லி அந்த தாகம் அதிகமா இருக்கும், அந்த டேஸ்டி அதிகமா இருக்கும். இதுதான் ஸ்னேகா மூட்டு. ஓகேவா? நான் ரொம்ப டஃபா கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? வேற என்ன பண்றது, நம்ம அதுக்குள்ள போயிட்டோம்னா அது நிறைய உள்ளுக்குள்ள இருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க, புரிஞ்சுக்கிறதுக்கு. நம்ம வந்து மகாபிரபு, கௌரங்க மகாபிரபு, கௌரஹரி, ரோபால் கிட்ட கருணை கேட்டு நம்ம புரிஞ்சுக்குவோம். ஓகேவா? ஜஸ்ட் லிசன் மட்டும் பண்ணுங்க. எதெல்லாம் நோட்ஸ் எடுக்க முடியாது நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. பிறகு நம்ம சொல்லி இதெல்லாம் பிறகு நம்ம இன்னும் நிறைய தோட டிஸ்கஸ் பண்ண உங்களுக்கு புரியும். குழம்பா கூடாது. ஓகேவா? பிரேமா முடிஞ்சு ஸ்னேகா. ஓகேவா? ஸ்னேகா வந்து ஸ்னேகா மூட்டு பாவத்தில் இருக்கும் போது அது இன்னும் அதிகமாக அடுத்த கட்டம் இன்னும் எங்க போகும்னா அதுக்கும் மேல எங்கன்னா மானா. அடுத்த கட்டம் வந்து என்னது, மானா. மானானா வந்து என்னன்னா ஒரு வகையான அந்த கிருஷ்ண பிரேமைக்குள்ள என்ன ஆகும்னா அந்த மானா மூட டெவலப் ஆகும் போது அது வந்து ஒரு வகையான பொறாமை கொடுக்குமா, ஒரு வகையான ஜெலசி. ஓகேவா? ஆனா இது ஸ்பிரிச்சுவலான, அதாவது லவ்விங் ஜெலசி, அன்பு கலந்த ஒரு பொறாமை கொடுக்குமா. அது வந்து என்ன பண்ணுனா அதாவது கிருஷ்ணர் என்னைய தவிர்த்து வேற நான் தான் முழுமையா கிருஷ்ணரை வந்து எனக்குள்ளதான் நான் வச்சுக்குவேன், அந்த மாதிரி ஒரு மூட்டு. அது வந்து அது வந்து அப்பயே என்ஹான்ஸ் பண்ணுமா, அதிகரிச்சுக்கிட்டே போகுமா. ஓகேவா? பிறகு வந்து அதோடைய ஸ்வீட்னஸ் என்ன ஆகும்னா அதோட டேஸ்ட் வந்து அதிகரிச்சுக்கிட்டே அந்த டேஸ்ட் நமக்கு அதிகமா கிடைக்குமா. அந்த டைம்ல யாரு வந்து அந்த மானா அந்த மூட்ல இருக்கிறாங்களோ அந்த டைம்ல வந்து கிருஷ்ணர் எனக்கு மட்டும்தான், அந்த மாதிரி வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அந்த மாதிரி மூட் அது. அப்ப கிருஷ்ணர் எப்போதுமே பார்த்துட்டே இருக்கணும், கிருஷ்ணரை பார்த்துட்டே இருக்கணும். இதான் மானா.
பிறகு 4வது வந்து பாத்தீங்கன்னா பிரணயா. 4வது வந்து என்னன்னா பிரணயா. இங்கிலீஷ்ல வந்து என்னன்னா இன்டிமசி. ஓகேவா? அதாவது தமிழ்ல ஒரு நெருக்கம் சொல்லலாம். அடுத்த கட்ட போகும்போது பிரணயமா மாறுது. அதாவது இது எப்படின்னா, இந்த பிரணயில என்ன நடக்கும்னா, அந்த மானா குரோத் பண்ணி அந்த மானா மூட் குரோத் பண்ணி தான் பிரணயமா மாறுது. அந்த பிரணயம் என்ன பண்ணும்னா, உள்ளுக்குள்ள வந்து கிருஷ்ணன் பார்த்தோன்னு ஒரு ஷாய், ஒரு வெக்கம், ஒரு கிருஷ்ணன் பார்த்தோன்னு அவர் பார்த்தோன்னு ஒரு பதட்டம். இப்ப திடீர்னு உதாரணத்துக்கு நம்ம நல்லா பேசுவோம், திடீர்னு மைக்க கொடுத்து ஒரு ஸ்டேஜ்ல ஏதாவது சொல்லிட்டா ஒரு கையில ஆடும் பாருங்க, அந்த மாதிரி கிருஷ்ணரை பார்த்தோன்னே ஒரு நடுக்கம். ஓகேவா? பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து அப்படியே மறந்து போயிடுவாங்க. இன்னொன்னு வந்து பகவான் கிருஷ்ணருடைய அதாவது நான் அவரும் நானும் நம்ம எப்படி சொல்றது, அப்படி 2 பேரும் வந்து தனித்தனி தெரியல, 2 பேரும் ஒன்னாதான் இருக்கிறோம். அந்த மாதிரி கிருஷ்ணர் என் கூட அப்படியே நான் கிருஷ்ணரை பாக்குறேன். அந்த தான் வந்து பிரணயம். ஓகேவா? அடுத்து வந்து 5வது வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த மூட் என்ன ஆகுதுன்னா ராகாவா மாறுது. ராகா என்னன்னா அட்டாச்மெண்ட், சோ மச் அட்டாச்மெண்ட். கிருஷ்ணரை வந்து ஒரு நிமிஷம் வந்து விடாம அப்படி ஒரு காந்தம் மாதிரி, ஒரு மேக்னெட் மாதிரி பிடிச்சிக்கிறது. ஓகேவா? இந்த டைம்ல என்ன ஆகும்னா, ஈவன் இந்த டைம் என்ன ஆகும்னா, ஈவன் தென் டீப் பெயின் செப்பரேஷன் காஸ். அதாவது இந்த இந்த ராகா இந்த அட்டாச்மெண்ட் டைம்ல என்ன ஆகும்னா, கிருஷ்ணர் வந்து பிரிந்து போனாலும், கிருஷ்ணர் இல்லைனாலும் அந்த பிரிவுல ஒரு உள்ளுக்குள்ள ஆனந்தம் கிடைக்குமா. செப்பரேஷன்ல அந்த விரஹா மூட்ல கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அதுல இந்த ராகா அந்த அட்டாச்மெண்ட் உள்ளுக்குள்ள அதிகமா அட்டாச்மெண்ட் இருக்கும். இதான் ராகா. பிறகு 6வது என்னது அனுராகா. அனுராகான்னா வந்து என்னது, கிருஷ்ணரை வந்து 24 மணி நேரம் பார்த்துட்டே இருக்கும் போது கிருஷ்ணர் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாவே இருப்பாரு. ஒரு ஐஸ் பட்ல வச்சு ஆப்பிள் பழம் மாதிரி. சில பேர்ல பாருங்க, காலையில வேலைக்கு வரும்போது ஸ்கூலுக்கு வரும்போது நல்லா குளிச்சு திண்ணெல்லாம் போட்டு திலக்கெல்லாம் போட்டு நல்லா ஜட எல்லாம் வச்சுக்கிட்டு ஸ்கூல்ல நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்து நிப்போம் பாத்தீங்களா. கிருஷ்ணர் எப்பவுமே அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா, அதான் அனுராகா. ஃப்ரெஷ்ஷாவே இருப்பாரு. எப்பவுமே நியூ 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 எப்ப புதுசாவே தெரிவாரு, எப்பவுமே அழகாவே தெரிவாரு. அதான் அனுராகா. ஓகேவா? பிறகு 7வது இருக்கு. 7வது வந்து ஓன்லி கோபிஸ் அண்ட் ராதாராணி மட்டும்தான். இதுக்கப்புறம் நம்ம போக முடியாது ஒரு ஜீவாத்மானால. 7வது என்னன்னா பாவா அண்ட் மகாபாவா. எல்லா வகையான எமோஷனலுக்கும் சுப்ரீம் எமோஷனல் அதுதான் பாவா அண்ட் மகாபாவா. அதுக்கப்புறம் ஓன்லி அந்த மகாபாவா ஓன்லி ராதாராணி கிட்ட மட்டும்தான் கிடைக்கும், கோபியில கூட முடியாது. அந்த மகாபாவால 2 பிரியுது. ஒண்ணு வந்து அதிருத மகாபாவா, ஒண்ணு ருத மகாபாவா. ஓகேவா? அதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண நான் இது பண்ணல, ஜஸ்ட் ஒரு பேர் மட்டும் சொல்றேன். அது வந்து அந்த அளவுக்கு மகாபாவங்கள் கிருஷ்ணன் மீது அந்த பாவம் அதிகரிச்சுட்டே போகும். அதான் அதிருத்த மகாபாவா. அதுக்கப்புறம் கடைசியாக என்ன ஆகும்னா மதநாக்கியா மகாபாவா. மதநாக்கிய மகாபாவா தான் இதான் லாஸ்ட் லிமிட், இதான் கடைசி பாவம் தான் மதநாக்கிய மகாபாவம். இப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ராவணோட இருதயத்துல கூடிய இந்த லாஸ்ட்ல கூடிய இந்த மதநாக்கிய மகாபாவத்தை தான் எடுத்துக்கிட்டு அவர் உள்ளுக்குள்ள உள்வாங்கி, கிருஷ்ணர் வந்து ஷாம வர்ணமா இருந்தார், கருப்பு கலர் இருந்தாரு, அவர் அப்படியே வந்து கோல்டு கலரா உடம்பு மாறிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான பாவம் தான் மதநாக்கிய மகாபாவம். அந்த பாவத்தை கிருஷ்ணர் வந்து எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உடம்பு வந்து கோல்டன் கலர்ல மாறுது. அவரோட உடம்பு உள்ளுக்குள்ள ராதாரணியும் உள்ளுக்குள்ள வந்து வந்துடுறாங்க. அதனாலதான் மகாபிரபு எங்க பார்த்தாலும் கிருஷ்ணா என்னது யாக்கே தெரே தாரே கிருஷ்ண தார உபதேச, கிருஷ்ண பத்தி எங்க வேணா எங்க பக்கம் எங்க யார பக்கம் கிருஷ்ண பத்தி பேசு, சே ஜெகநாத் சே கௌரா சே கிருஷ்ணா அப்படி ஒரு வார்த்தை வரும். ஓகேவா? அப்ப கிருஷ்ணர் தான் வந்து ஜெகநாத் தான் மகாபிரபு. இவங்க எல்லாமே ஒரே ஆளுதான், ஆனா மூட் இஸ் த டிஃப்ரெண்ட். ஓகேவா? சைத்தன்ய மகாபிரபு இஸ் ராதா பாவத்தை உள்ளுக்கு ராதாணி இருக்கிறாங்க. அதனால கௌரலீலா அண்ட் கிருஷ்ணலா நோ டிஃப்ரெண்ட். ஏன் ரெண்டுமே டிஃப்ரெண்ட், ரெண்டுமே வேறுபாடு கிடையாது. அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, தனியா இருந்தாங்கன்னா ராதாகிருஷ்ணன் தனியா இருந்தாங்கன்னா கௌரலி பிரச்சனை இல்லை. 2 பேரும் ஒன்னா இருந்தாங்கன்னா ஒரே பாடி இருந்துச்சுன்னா அது கௌரலீலா. ஓகேவா?
இந்த மாதிரி வந்து நிறைய அப்படி போயிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து கௌரியில அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மகாபிரபு எப்படி வெளிப்படுத்துறாரு, இதெல்லாம் போயிட்டே இருக்கும். பட் இதோட நான் ஸ்டாப் பண்றேன். அதனாலதான் வந்து இது என்னன்னா, சைத்தன்யா மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணர் தான். அந்த கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபுவா வராரு. ஓகேவா? அவர் கிருஷ்ணரே சுயம் பகவான். ஏசாம்ச கலாபச கிருஷ்ணஸ்து பகவான் சுயம். அந்த கிருஷ்ணர் நம்மளுக்கு என்ன கொடுக்கறதுக்காக மகாபிரபு வந்திருக்கிறாருன்னா, சரி மகாபிரபு எதுக்காக வந்திருக்கிறாருன்னா, கிருஷ்ணர் எதுக்காக மகாபிரபு வந்திருக்கிறாருன்னா, காரணம் என்னன்னா அந்த கிருஷ்ண பிரேமையை கொடுக்கறதுக்காக தான். ராதாராணிய அன்பு உள்ளுக்கு வச்சிருக்காங்களா, அந்த கிருஷ்ண பிரேமை ராதாராணி கிட்ட மட்டும் இல்லாம அதை எடுத்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக தான் சைத்தன்யா மகாபிரபு இந்த பூமிக்கு வந்து வந்திருக்கிறாரு. புரியுதா? அந்த பிரேமையை வந்து அவர் எப்படி கொடுக்கிறாரு? த்ரூ ஹரிநாம சங்கீதம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமத்தை மூலியமாக நம்ம கொடுக்கும் போது இந்த நாமத்துல ராதாராணி இருக்கிறாங்க, கிருஷ்ணர் இருக்கிறாரு, அவரோட சக்தி இருக்கு. அதை நம்ம தொடர்ந்து நாம ஜெபம் பண்ணும் போது நம்ம வந்து கிருஷ்ணரு, நம்ம வந்து அவரோட இடத்த நிரந்தரமாக போய் அடையலாம். கிருஷ்ண பிரேமை நம்மளுக்கு கிடைக்கும், அன்பு கிடைக்கும். புரியுதா? அதனாலதான் இந்த குங்கிருஷ்ணன் வந்து என்னன்னா, கிருஷ்ண லீலைக்கும் மகாபிரபு லீலைக்கும் எந்த வகையான வேறுபாடும் கிடையாது. ஓகேவா? இதை நம்ம தத்துவ பூர்வமா புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ ராதா கோபால் की जय, चैतन्य चरितामृता की जय, श्री गौरा हरि की जय, श्री प्रभुपाद महाराज की निताई गौर ब्रह्मानंदे हरि हरि बोल. यस, हरे कृष्णा. கேள்விகள்?